போர்களும் குழப்பங்களும் சமூக அரசியல் பொருளாதார சீர்கேடுகளும் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது. இயற்கை பேரழிவுகளும் வந்து கொண்டே தான் இருக்கிறது. இதை பார்க்கின்ற பொழுது ஒரு விதமான சலனம் நமக்கு வந்து விடுகிறது. நம்பிக்கையற்ற தன்மை, ஏன் என்ற கேள்வி, அதேபோல் இயேசுவின் பெயரால் கூட கொடுமைகள், பிரிவுகள். இந்த சூழலெல்லாம் கடவுள் மீது ஆழமான நம்பிக்கையை வளர்த்து கொள்ள சொல்கிறார் இயேசு. அமைதியாக இருங்கள். இயேசுவின் வாழ்வே ஒரு முன்னுதாரணம்தான். கைது செய்யப்படுகிறார், குற்றவாளிக்கப்படுகிறார், பொய்க்குற்றம் சாட்டப்படுகிறார், அடிக்கப்படுகிறார், சாவுக்கு கையளிக்கிறார்கள். ஆனால் இந்த ஒரு சூழலிலே எனக்கு ஏன் இப்படி நடக்க வேண்டும் என்ற கேள்வியை கேட்டுக்கொண்டு குழம்பி போயில்லாமல் இறைவனுடைய விருப்பம் இதுதான். எல்லாருடைய மீட்புக்காக தன்னை கையளிக்கிறார். அவருடைய வாழ்வு இதற்கு முன் உதாரணம். நமக்கு அப்படிப்பட்ட மனநிலை வருவதற்கு பல நாளாகவும் வராமலும் போகலாம். ஆனால் சிறு சிறு நிகழ்வுகளிலே கடவுள் நம்பிக்கை இழக்காமல் இருந்தால் இந்த பயிற்சி நம்மை நம்பிக்கையில் வளர்க்கும். கடவுளை நோக்கி உறவிலே வளர்வோம். இறைவன் என்னும் வாழ்த்து பெறுவாராக.